வணக்கமில்லை. இசன்யா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து பைலட் பவி கணவன் மீது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தேவைக்காக மட்டுமே பழகிட்டு தேவை முடிஞ்சதும் வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. தற்போது அவங்க வெளியிட்ட அந்த வீடியோ தான் தற்போது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அந்த பெண் வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பைலட் பவின்னு யூடியூப் சேனல் நடத்திட்டு வரக்கூடிய தம்பதிகள் வந்து அவங்களுடைய ஊரில் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் இந்த இசன்யாவுடைய அண்ணன் வந்து அந்த ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறாரு. இந்த பெண்ணுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குது. திருமணம் ஆயிடுச்சு. இவருடைய கணவர் வந்து மதுரையில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செய்கிறாரு. ஒரு நாள் அவர் வந்து ஊருக்கு வராரு. வந்த இடத்துல அவருடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த குழந்தை வந்து எதையோ ஒன்று தெரியாமல் விழுங்கிருக்கு. அதனால் அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் ஊதி எடுக்கிறதுக்காக பைலட் பவி வந்து ஹோட்டல் நடத்தக்கூடிய பக்கத்தில் வந்து ஒரு மருத்துவமனைக்கு வந்து வராங்க. ஒருத்தர் வந்து பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி பார்க்கும்போது தான் அண்ணன் வந்து இந்த ஹோட்டல் தானே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கணவன் அழைச்சிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பைலட் பவி தம்பதிகளை வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக பேசிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே வந்து அந்த கடையில் வேலை செய்த அவருடைய அண்ணனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. முதல்ல வந்து பயங்கரமான அடி ஏற்படுது. அதனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வாரங்கள் 2 மாதத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தான் வந்து ஹோட்டலையும் வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் மாஸ்டராக வேலை செய்யக்கூடிய அவருடைய அண்ணனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி அவரும் படுத்த படுக்கை ஆகிட்டார். அப்போ இந்த ஹோட்டலை தொடர்ந்து நடத்த முடியாமல் போகுது. அப்போது இந்த மாதிரி அந்த வேலை செய்த அந்த இலக்கியாவுடைய அண்ணன் வந்து அந்த பைலட் பவியோட ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய மச்சினனும் மதுரையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அவருக்கு எல்லாமே தெரியும். அவரை வச்சு கூட நீங்கள் வந்து ஹோட்டலை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த இசன்யா அப்படிங்கிற பெண்கிட்ட வந்து பைலட் பவியோட ஹஸ்பண்ட் வந்து உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரால் நீ ஹோட்டலுக்கு வர முடியாது, நாங்கள் வர இப்போ தான் வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம், உங்கள் ஹஸ்பண்டை வந்து எங்கள் கடையில் வந்து மாஸ்டராக வந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த பெண் சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு, நீங்களும் இப்போ தான் வந்து புதுசாக வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க, இது எவ்வளோ நாள் ரன் ஆகும்னு எனக்கு தெரியல, திடீர்னு நீங்கள் ஹோட்டல் எடுத்து மூடிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, எனக்கும் 2 குழந்தைங்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லுது. அப்போது அவர் சொல்லியிருக்காங்க, இல்லை வந்து வேலை செய்ய சொல்லுங்கள், சப்போஸ் நாங்கள் வந்து ஹோட்டலில் மூடுற மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னா நாங்கள் 1 மாத சம்பளத்தை உங்களுக்கு முன்பணமாகவே நாங்கள் கொடுத்துட்றோம், அப்படி ஹோட்டல் மூடுற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு 1 மாத சம்பளத்தை நாங்கள் முன்னாடி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து தான் ஹஸ்பண்ட் வந்து மதுரையில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு திசையின் வழியிலே வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி திடீர்னு ஒரு ஹோட்டலில் வேலையும் கிடைச்ச உடனே தான் மனைவி அந்த இசன்யா வந்து தான் கணவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இந்த ஊர்லேயே வந்து இருந்தலாங்க, நம்ம எல்லாம் ஒன்றாவே வாழலாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையிலையும் வந்து தான் கணவனை வந்து மதுரையிலேருந்து அழைக்கிறாங்க. அவரும் முதல்ல இல்லை முடியாது, இவ்வளோ நாள் வேலை பார்த்த ஹோட்டல்லேருந்து எப்படி நிப்பாட்டுறது, இந்த முதலாளியோடைய நிலைமை என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஹோட்டலுக்கு இன்னொரு நபர் வந்து வேலைக்கு வராரு, மாஸ்டராக வேலைக்கு வராரு. அப்போ சரி, அப்போ இந்த ஹோட்டலில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நம்ம மனைவி சொன்ன அந்த இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கேருந்து ரிலீவ் ஆகி அங்கேருந்து அந்த வேலையை விட்டுட்டு மனைவி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் வந்து வேலைக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடுறாரு. சேர்ந்து வேலைக்கு போக ஆரம்பித்தார். இவர் வந்து புரோட்டாவும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணால் போன உடனே நல்லா போடுறாரு. கொஞ்சம் அப்படியே தொழிலும் வந்து பிக்கப் ஆகுது. பைலட் பவியோட வியாபாரமும் நல்லா சூடு பிடிக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது பைலட் பவியோடைய தம்பதிகள் வந்து அவங்களுடைய மச்சனை நினைக்க மூக்காண்டியை கூட்டிகிட்டு வந்து இவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட போயிட்டு இவருக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்க வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி, ஆரம்பத்தில் சரி நம்ம முதலாளி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா போடுறது எப்படி, சால்னா வைக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இவங்க டெய்லி தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மூக்காண்டிக்கு நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து மாஸ்டராக வேலைக்கு வந்தோம்னா நம்ம வந்து மாஸ்டரான வேலை என்ன செய்யுமோ அதை தான் செய்வோம். எந்த முதலாளியும் வந்து சொல்லிக் கொடுன்னு இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணுறது சரியில்லையே, இவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளை வந்து விரட்டி அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே வந்து ஒரு பயமும் ஏற்படுது. அப்போ தான் மனைவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பாருமா, நீ சொன்னதுக்காக தான் வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவங்க என்ன எல்லாத்தையும் சொல்லிக் கொடுன்னு எல்லாத்தையும்
நான் என்கிட்டேருந்து கற்றுக்க தான் நினைக்கிறாங்களே தவிர இவங்க தொடர்ந்து என்ன வேலைக்கு வச்சுப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ இவருடைய மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து நமக்கு வேலை கொடுத்ததுக்காக 1-2 விஷயங்களை சொல்லிக் கொடுத்தீங்களா, அதோட போதும், இதுக்கு மேலே எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணோடனே இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து இல்லைங்க நான் வேலைக்கே நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் போகாமல் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் புரோட்டா போடுறதுக்கும் அவங்களுக்கு மாஸ்டர் கிடைக்கல. ஒரு 2-3 நாளாக வந்து ரொம்ப புரோட்டா மாஸ்டர் அவங்களுக்கு கிடைக்காததால் அந்த கடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் புரோட்டாவே போடாமல் புரோட்டாவே நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு வெறும் ஃப்ரைட் ரைஸு அது இது மட்டும் போட்டு எப்படியோ வந்து ஹோட்டலில் சமாளிச்சிருக்காங்க. இவங்களும் வந்து கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் வந்து வேலை செய்ய தேடி, ஆனால் நீங்கள் எங்கிட்ட வந்து சொல்லிக் கொடுங்கன்னா ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வேலைக்கு போயிருக்காரு. திரும்ப ஒரு வாரம் வந்து அப்படியே எதுவும் பண்ணாமல் அமைதியாக போயிருக்காங்க. மறுபடியும் திரும்பவும் சொல்லிக் கொடுங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னடா இது சரிப்பட்டே வராத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வேலையை விட்டு நிறுத்தியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பைலட் பவிக்கு ஒரு ஹிந்திக்காரங்க வந்து மாஸ்டராக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் குறைஞ்ச சம்பளத்தில் வந்து கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வந்து குறைஞ்ச சம்பளத்தில் நமக்கு மாஸ்டராக கிடைக்கும் போது நம்ம ஏன் இவரை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான சம்பளத்தில் ஹிந்திக்காரங்க கிடைச்சதுமே இந்த இசன்யாவுடைய ஹஸ்பண்டை வந்து உடனே வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். இப்போ அந்த பெண் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயோ வந்து வேலை செஞ்ச என் கணவனை இவங்க வந்து வாக்குறுதி கொடுத்ததுக்காக நான் இங்கே அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வர சொன்னேன். இப்போ இவங்க வந்து என் ஹஸ்பண்டு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சரியில்லை, அவர் சமையல் சரியில்லை, அவர் வைக்கிற குழம்பு சரியில்லை, ஆனால் எங்களுக்கு வியாபாரம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து டேஸ்ட்டாக பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குனா அது பங்கு வேறு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா சமைக்கிறாரு, சூப்பராக செய்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் இருந்து தொழிலை கற்றுக்க தான் நினைக்கிறாங்களே தவிர என் ஹஸ்பண்டை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கும் வந்து 2 குழந்தைங்கள் இருக்குது. இவங்களை நம்பி நான் என் ஹஸ்பண்ட் இப்போ வேலை இல்லாமலும் இருக்கிறாரு. இப்போ அவர் வேறு இடத்துல வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. நானும் சின்ன குழந்தைங்கள் தான் வச்சுருக்கேன். அவங்களுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இதில் வர நாங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு வேறு சொல்கிறாங்க. விசுவாசமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருங்க விசுவாசமாக இருக்கிறது? எங்கேயோ வேலை செஞ்ச ஹஸ்பண்டை அவர் கடையில் கொண்டு வேலை செய்ய விட்டா ஒழுங்காக வேலையை மட்டும் வாங்க வேண்டியதானே? தொழிலை கற்றுக் கொடுங்கன்னு என் ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து தொழிலை கற்றுக்க தான் அவங்க நினச்சாங்களே தவிர இதில் வர நாங்கள் விசுவாசம் இல்லைன்னு வர எங்களை வந்து புகார் சொல்கிறாங்க, எங்கள் மேலேயே வந்து குறை சொல்கிறாங்க. இதில் வர என் ஹஸ்பண்டை முதல்ல சேர்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வேலையை விட்டு போகிற மாதிரி இருந்தால் 1 மாதம் சம்பளம் கொடுத்துருவோம், அதை வச்சுக்கிட்ட நீங்கள் சமாளிச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வேறு வேலை நீங்கள் தேடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு என் ஹஸ்பண்டை வந்து நீ சொல்லிக் கொடுக்கலன்னா நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ நான் வந்து 2 குழந்தைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அவங்கள நம்பி இப்படி நான் வந்து நடுத்தருவில் நிற்கிறேன். என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க. அவங்களுடைய தேவைக்கு மட்டுமே எங்கிட்ட பழகிட்டு அவங்க தேவை முடிஞ்சதுமே ஒரு ஹிந்திக்காரங்க வந்து வேலைக்கு கிடைச்சதுமே வந்து எங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்படி நாங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் ஏமாந்து நிற்கிறோம். என் ஹஸ்பண்ட் ஏமாந்தன்னு சொல்ல விட என்னால் என் ஹஸ்பண்ட் இப்படி நடுத்தருவில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து வருத்தப்பட்டு தற்போது ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பைலட் பவியோடைய தம்பதிகள் செஞ்ச இந்த காரியத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.